ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு லித்து மாமா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லிப்பர் போட்டு நடக்கிறாங்க. க்யூட்டாக இருந்ததுல சூப்பர். ஓகே, இப்போ நாங்கள் மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சஃபீர் ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். சரி, ஓகே, புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். உடனே நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து மந்த்லிக்கு நம்ம மளிகை சாமான் என்னென்னலாம் லிஸ்ட் இருக்கோ நாங்கள் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். எப்பவுமே துபாயில் என்னென்னா எப்போல்லாம் எங்கெல்லாம் ஆஃபர் போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு அந்த ஆஃபர்ஸ் போடுற சமயத்துலேயே நம்ம அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சிடணும். ஏன்னா இவங்க திடீர்னு ரேட்டை ஏற்றிடுவாங்க. ஓகே, இப்போ லிஃப்ட்டு வந்துடுச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜஸ்ட் இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 மினிட்ஸ்லேயே போயிடலாம். லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாலே லித்து மாமா குஷி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த லிஃப்ட் பட்டனை எப்படியாவது ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளில வந்தாச்சு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரைட் தான். ரொம்ப நாள் ஆச்சுங்க வெயிலில் வந்து. ஏன்னா இப்போ தான் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இப்போ தான் சம்மர் வெளியில் வருது. இங்கே இவ்வளோ வெயில் அடித்தாலும் ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்ருக்கு. அதனால தான் என் ஒய்ஃப் ஸ்வெட்டர் போட்டுட்ருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த சஃபீர் மார்க்கெட். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல விசா அப்ளை பண்ணுற கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தது. அது எதுக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சஃபீர் மார்க்கெட் வந்திருக்கு. ஸ்டார்டிங்கே மங்களகரமாக பூஜை சாமான்ல ஆரம்பிக்கலாம். அனைத்து பூஜை சாமான்களும் வாங்க, சஃபீர் மார்க்கெட்டுக்கு வாங்க. ஓகே, இது நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்பேஸே இல்லை. பாப்பா வேறு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கலாம். சாக்லேட் செக்ஷன் இதோ இருக்குது. நான் இந்த செக்ஷனுக்கு அப்புறமா வரேன். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த சாக்லேட்டை இன்னுமாடா தின்னுட்ருக்கீங்க? பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸ் எல்லாம் அதே தான். ஆனால் இந்த பக்கம்லாம் போகாதீங்க. டார்க் சாக்லேட் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, இந்த செக்ஷனில் என்ன இருக்குன்னா ப்ரௌனீஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் நம்ம தான் சூடு பண்ணி சாப்பிட்ணும். கேக் வச்சுருந்தாங்க. ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாகவே தான் இருந்தது. ரெடிமேட் பரோட்டாஸ் இருந்தது. ரெடிமேட் சப்பாத்திஸ் இருந்தது. 2 in 1 சாஃப்ட் சப்பாத்தி. ஓகே, எல்லாமே வந்து 5 கிராம்ஸ் 4 கிராம்ஸ் இருக்கும். 5 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு ரூ. 110 ரூ. 120 வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பரோட்டா தான் இருக்கும். 5 பரோட்டா ரூ. 120. ஓகே, இட்லி தோசை மாவு கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயந்தான். வீட் பரோட்டாஸ் இருந்தது. ஆப்பத்துக்கு கூட மாவு இங்கே இருக்கும். ஆமாம், ஆப்பத்துக்கு கூட இங்கே ரெடிமேட் மாவு இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இடியாப்பம் இது கூட ரெடிமேடாக இருக்கும். உள்ளே ஒரு 10 இடியாப்பம் இருக்கும். இதை வந்து நம்ம இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான். இங்கே தயிர், பால் அது எல்லாமே டப்பாவில் தான் தருவாங்க. பார்லேஜி, எனக்கு பார்லேஜின்னாலே எனக்கு ஞாபகம் வர்றதே ஒரே ஒரு விஷயந்தாங்க. நம்ம வீடியோவில் பட்டர் பிஸ்கட் எப்படி பண்ணோம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இங்கே டீ அண்ட் காஃபி லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீ அண்ட் காஃபி செக்ஷன். நம்ம அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா ஷாம்பு. ஓகே, ஷாம்பு வீட்டில் காலி ஆகிடுச்சு. ஷாம்பு வாங்கலான்னு வந்தோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க.
டெய்லி க்ளீன் என்னடா எத்தனை ஆப்ஷன்ஸ் ஒரு ஷாம்புல. ஓகே. இப்போ கப் நூடுல்ஸ் வந்தாச்சு. இந்த கப் நூடுல்ஸ்ல நான் எல்லா ஃப்ளேவருமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எதுவுமே நல்லா இருக்காது. இங்க பாருங்க சீ ஃபுட், மஷ்ரூம், பீஃப், சிக்கன் நெறைய வெரைட்டீஸ் வச்சிருப்பாங்க. வெறும் சுட தண்ணி ஊத்துனா ரெடி ஆயிடும். ஆனா இதுல வெஜ்ஜ தவிர வேற எதுவுமே நல்லா இருக்காது. அந்த மீட் ரொம்ப கவுச்ச ஸ்மெல் இருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஃப்ரோசன் ஃபுட். இது எத்தன நாளைக்கு முன்னாடி ஃப்ரோஸ் பண்ணதுன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. சீ ஃபுட் இங்க பாருங்க அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறதுலாம் எறா. எ சமோசா, ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. KFC சிக்கன் இது எல்லாமே சாக்லேட்ஸ் கிடையாதுங்க. சிக்கன் ஒரு முழு கோழி. அத தான் பாக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ் செக்ஷன் வந்துருவோம். இங்க தான் ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு அப்படியே கண் எதிர்க்க கட் பண்ணி குடுப்பாங்க. இதெல்லாம் பீஃப். இங்க வந்து இந்தியன் மட்டன் தான் இருக்கிறதுலயே ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இங்க பாருங்க 42 திரம்ஸ். 42 திரம்ஸ்னா 200, 400, 600, 800, 900, 1000 அதே ரேட் தான். ஓகே. நாங்க இங்க அந்த சிக்கன் மட்டும் வாங்கிட்டோம். இந்த 1 கேஜ் சிக்கன் அது மட்டும் வாங்கிட்டோம். ஓகே. வெஜிடபிள் செக்ஷன் வந்தாச்சு. நம்ம ஊர்ல வெஜிடபிள்ஸ் கம்மியா கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. இங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுல்லா ரேட்டு தான். இந்த பலாப்பழத்துல கூட ஏதோ கூட்டு பண்றாங்கன்ட்டு இந்த குட்டி பலாப்பழத்த வித்துட்ருக்காங்க. மேங்கோ, பனானா எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கு. பாருங்க பாவக்காலாம் 11 திரம்ஸ். ஓகே. மசாலா ஐட்டம்ஸ். இது நமக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ கிராம் வேணுமோ அவங்க அத எடுத்து போட்டு வெயிட் போட்டு உங்களுக்கு பில் போட்டு குடுத்துருவாங்க. பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி எல்லா பெர்ரீஸும் இங்க இருக்கு. ஆப்பிள் மட்டும் டெய்லி 1 சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இந்த ஃப்ரூட் செக்ஷனுக்குலாம் அப்புறமா வரலாம். இப்போ கொஞ்சம் இன்னும் வெயில் காலம் வரட்டும். சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ். கேலக்ஸி அது சாக்லேட் இல்லங்க. ஐஸ்கிரீம் அது. இதுவும் சாக்லேட் இல்லங்க. ஐஸ்கிரீம். இவனுங்க எல்லா சாக்லேட் பிராண்ட்லயும் ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருப்பானுங்க. ஓரியோ, அப்புறம் இது ஸ்னிக்கர்ஸ் இதுவும் ஐஸ்கிரீம் தான். 5 ஸ்டார், டைரி மில்க் எல்லாத்துலயுமே ஒரு ஐஸ்கிரீம் வச்சிருப்பானுங்க. இதெல்லாம் புதுசா வந்திருக்கு பிராண்டு. ஓகே. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. புதுசா வந்திருக்கு ஆனா. ஸ்பீக்கர் செக்ஷன் இங்க பாருங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இங்க ரொம்ப சீப்பா அநியாயத்துக்குனா கிடைக்கும். 10 திரம்ஸ், 8 திரம்ஸ்ன்னு ஸ்மார்ட் வாட்சஸ் ரொம்ப சீப்பா குடுப்பானுங்க. அப்புறம் ஷூஸ் வந்து ஆஃபர்ஸ்ல இருக்கும்போது மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா இங்க வந்து ஷூவ பார்த்தீங்கன்னா 99 திரம்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. 100 திரம்ஸ். 100 திரம்ஸ்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 2000. சாக்லேட் செக்ஷன். லின்டின். இந்த லின்டின் சாக்லேட் மட்டும் தாங்க எங்க பார்த்தாலும் இருக்கும். ஆனா அது ரேட்டுக்கு ஏத்த மாரி நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அது. இதுதான் நம்ம செக்ஷன். டார்க் சாக்லேட். 100% கொக்கோ. இந்த மாரி சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. 70% மேல கொக்கோ இருக்கிற சாக்லேட் தான் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ஊர் டைரி மில்க், சில்க். கேலக்ஸி, டைரி மில்க், கிட்கேட். எங்க இந்த இன்னொன்னு வச்சிருப்பானுங்களே அந்த குனாஃபா இதுதான். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த குனாஃபா சாக்லேட் துபாய் ஃபேமஸ். ஓவர் ஹைப்டு. ஆக்சுவலி இந்த சாக்லேட் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இதுக்கு ஏன் இவ்வளோ ஹைப் தராங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.